இந்த வெள்ளப்பெருக்கு தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேபாள பிரதமர் தொலைபேசி வாயிலாக தமது இரங்கலையும் மனிதாபாய அடிப்படையில் உதவிகளையும் செய்ய நமது குழு எப்பொழுதும் தயார் நிலையில இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். இது குறித்து இன்று நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் நேபாளம் கடும் பாதிப்புள்ளானது. இதையடுத்து நேபாளத்தை ஒட்டியுள்ள பீகார் மாநிலத்தின் கண்டக் மற்றும் கோசி ஆற்றங்கரை நிலவரையை கண்காணிக்க தேவைப்பட்டால் பொதுமக்களின் பாதுகாப்பு இடத்துக்கு அப்புறப்படுத்தவும் பீகார் மாநில தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேபாள நாட்டின் வடப்பகுதியில் உள்ள ராஸ்வா மாவட்டம் ஒட்டியுள்ள திபெத் எல்லையொட்டி அமைந்துள்ள நிலையில் இப்பகுதியில் இன்று திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வீடுகள், வாகனங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. மட்டுமல்லாமல் பெரிய பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் அடித்துச் செல்லப்பட்டது. கங்கை கிளை ஆறான கோசி கண்டக் ஆறுகள் நேபாளத்திலும் மற்றும் பீகாரிலும் ஓடுகின்றன. அதனாலேயே இந்த ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பீகாரிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இந்த வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து இன்னும் முழுவீச்சில் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திடீர் இத்தகைய சக்தி வாய்ந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணம் என்ன ஆராய்ந்து வருவதாக நேபாள மழை வெள்ள கணிப்பு மையம் தெரிவித்துள்ளது. இருந்தாலும் இந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பில்லை என்றும், ஒருவேளை திபெத் பகுதியில் ஏதேனும் பனிப்பாறை உருகி வெடித்து அதன் மூலம் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதா என்று குறித்தும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் திபெத்திலும் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராங் எல்லை பகுதியில் பாதிப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்பகுதியில் காணாமல் போனவர்களையும் தேடும் பணியும் தொடர்ந்து அங்கும் நடைபெற்று வருகிறது. இப்பொழுது பீகாரில் தலைமைச் செயலாளர் காணொலி காட்சி மூலமாக கோசிக் ஆறு மற்றும் பாயும் இடங்களில் மாவட்ட ஆட்சியாளருடன் ஆலோசனை நடத்தினார். நேபாள திடீர் வெள்ளப்பெருக்கை கவனத்தில் கொண்டு ஆற்றங்கரையோரத்தில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறம் செல்லப்படும். இதையொட்டி இன்று இந்த நிலையில் உள்துறை அமித்ஷா அவர்கள் அவசர உயர்மட்ட குழு ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தின் முடிவில் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல் இன்று குறிப்பாக இந்த அவசர உயர் மட்ட குழு கூட்டத்தில் பீகாரில் ஒட்டியுள்ள 6 முக்கிய மாவட்டங்களில் உஷார் நிலை இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேபாளத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பீகாரில் உள்ள ஆறுகளில் நீர்மட்டம் அதிகமாக உயர்ந்து வரும் நிலையில் பீகார் மாநில பேரிடர் அரசு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஆற்றுப்பாலங்கள் மற்றும் வெள்ள தடுப்பு கரையோர அதிகாரிகளை 24 மணி நேரமும் கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. எந்த நேரத்திலும் நீர்மட்டம் உயரப்படும் என்பதால் பாதிக்கப்பட்ட மற்ற உயர்திறன் கொண்ட கரையோர பகுதிகளில் இரவு நேர ரோந்து பணிகளை கட்டாயமாக்கியுள்ளது. மேற்கு சம்ரான் மற்றும் கிழக்கு சம்ரான், கோபால்கஞ்ச், சாரன், முசாப்பூர் மற்றும் வைசாலி ஆகிய மாவட்ட நிர்வாகங்கள் முழு வீச்சில் தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய அவசர நிலையிலும் எதிர்கொள்ளும் வகையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் பல குழுக்களாக உடனடியாக அந்த மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது.